இலங்கையின் இராசரட்டையானது அனுராதபுரம், பொலனறுவை என்கின்ற நகரங்களுள் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. இதன்படி மகாவம்ச கருத்தியலின் அடிப்படையில் இலங்கையின் முதல் மன்னனாக விஜய மன்னன் போற்றப்பட்ட போதும், இராசரட்டை நாகரிக காலத்தின் ஒழுங்கமைக்கப்பட்ட அரசொன்றை உருவாக்கிய மன்னனாக பண்டுகாபயன் சிறப்பிக்கப்படுகின்றான். கிறிஸ்துவுக்கு முன் 377 தொடக்கம் 307 வரையான காலப்பகுதி பண்டுகாபிய மன்னனின் ஆட்சிக்கால பகுதியாகும். அனுராதபுர இராசதானியின் முதல் மன்னனாக பண்டுகாபயன் போற்றப்படுகின்றார். ஆரிய வம்சத்தை சார்ந்தவர் என ஒரு சில மூலாதாரங்களிலும், மோரிய பரம்பரையை சேர்ந்தவர் என சில ஐதீக கதைகளும் குறிப்பிடுகின்றது. வட இந்தியாவிலிருந்து இந்நாட்டிற்கு குடிபெயர்ந்த பத்தகச்சானாவின் சகோதரர்களின் வழித்தோன்றலாகிய தீககாமினிக்கும் பத்தகச்சானாவின் மகளாகிய உம்மாத சித்திராவிற்கும் மகனாக பிறந்தவரே பண்டுகாபயன் ஆவார். மகாவம்சம் மற்றும் கர்ண பரம்பரை கதைகள் வாயிலாக பண்டுகாபிய மன்னனின் தோற்றம் தொடர்பாக சில ஐதீக கருத்துக்களும் உறுதிபூர்வமான கருத்துக்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பண்டுவாசுதேவனுக்கும் பத்தகச்சானாவுக்கும் 10 மகன்கள், ஒரு மகள் இருந்ததாகவும், அரண்மனை சோதரர்கள் இப்பெண்ணுக்கு பிறக்க இருக்கும் ஆண்மகனால் மாமன்மார்களுக்கு உயிராபத்து ஏற்படும் என கூறியதன் காரணமாக அனுராதபுரத்தின் எல்லைப்புறத்தில் சித்தன், காலவேலன் எனும் மெய்க்காப்பாளர்களின் துணையோடு ஒற்றைக்கால் தூண் அமைத்து உன்மாத சித்திரா சிறைப்பிடிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கு காரணம், உன்மாத சித்திராவிற்கு திருமணம் முடித்து வைத்தால் பிறக்கப் போகும் ஆண்பிள்ளையினூடாக மாமன்மார்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்பதனால் ஆகும். சிறைக்குள் இருந்த உன்மாத சித்திராவிற்கும் தீக பிரதேசத்திலிருந்து வனாந்திர பகுதியினூடே வேட்டைக்கு சென்ற தீககாமினிக்கும் காதல் தொடர்பு ஏற்பட்டு காந்தர்வ மனத்தினூடாக உன்மாத சித்திரா கருவுற்று இருந்தார். இதனை அறிந்த பண்டுவாசுதேவனும் பத்தகச்சானாவும் அச்சமடைந்ததாகவும், மாமன்மார்கள் சித்தன், காலவேலனை கொலை செய்து உன்மாத சித்திராவை தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தியதாகவும், பிறக்க இருக்கும் குழந்தை பெண் பிள்ளையாக இருந்தால் குழந்தையுடன் சேர்த்து தீககாமினிக்கு திருமணம் முடித்து வைப்பதாகவும், ஆண் பிள்ளை என்றால் தாயிடமிருந்து குழந்தையை பிரித்து உன்மாத சித்திராவை திருமணம் முடித்து வைப்பதாக கூறியதாக ஐதீக கதைகள் காணப்படுகின்றன. இந்த கதை கிருஷ்ண பரமாத்மாவின் கதை மாதிரி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இது பண்டுகாபியன் மன்னன் வரலாற்றில் கூறப்பட்ட ஒரு ஐதீக கதையானபடியால் உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பணிவிடை பெண்களின் துணையுடன் பராமரிக்கப்பட்ட உன்மாத சித்திரா குறித்த ஒரு தினத்தில் ஆண்மகன் ஒன்றை பெற்றெடுத்த போது பணிவிடை பெண்கள் அக்குழந்தையை அயலில் உள்ள துவார மண்டல கிராமத்தில் கூடையில் எடுத்துச் சென்றதாக குறிப்பிடப்படுகின்றது. அவ்வாறு செல்கையில் வனாந்திர பகுதியில் மாமன்மார்கள் அப்பெண்ணை மறித்த போது, கூடையில் என்ன கொண்டு செல்கிறாய் என வினவிய சந்தர்ப்பத்தில் கொலையுண்ட காவலாளிகள் வனவிலங்குகள் வடிவெடுத்து அவ்விடத்துக்கு ஓடிய போது மாமன்மார்கள் வனவிலங்கை துரத்தி செல்ல பண்டுகாபயன் தப்பித்து சென்றதாக குறிப்பிடப்படுகின்றது. கொண்டு செல்லப்பட்ட பண்டுகாபயன் ஆட்டிலஜன் ஒருவனின் குடிசையில் அவனது குழந்தைகளோடு இணைத்து வளர்க்கப்பட்ட போது பிறந்தது பெண் குழந்தை அல்ல, ஆண் குழந்தை என்பதனை அறிந்த மாமன்மார்கள் அவன் அயல் கிராம வளர்க்கப்படுகின்றான் என்பதை அறிந்து கொலை செய்ய சென்ற போது ஆட்டிலஜன் பண்டுகாபயனை நெருப்பெடுக்க அனுப்பியதனால் அவனது புதல்வர்கள் கொலை செய்யப்பட்டு பண்டுகாபயன் தப்பித்து கொண்டான். மீண்டும் மாமன்மார்கள் பண்டுகாபயன் தப்பித்து வாழ்கிறார் என்பதை அறிந்து கொலை செய்ய சென்ற சந்தர்ப்பத்தில் குளக்கரையில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் மத்தியில் பண்டுகாபயன் மரப்பொந்தினுள் மறைந்திருந்த வேளை தப்பித்து கொள்ள மற்றைய சிறுவர்கள் கொலை உண்டனர். இவ்வாறு பண்டுகாபயனுக்கு உயிராபத்து ஏற்பட்டுள்ளதனை வாயிலாக அறிந்து கொண்ட இவனது தாய் ஒரு ஏவலன் ஒருவனிடம் தங்க காசுகள் கொடுத்து மகன் அபயனை பாதுகாப்பாக பிராமணன் ஒருவனிடம் ஒப்படைக்குமாறு பணிக்கவே பண்டுல கிராமத்தில் பண்டுல பிராமணனிடம் மகன் ஒப்படைக்கப்பட்டான். அவரிடம் கல்வியறிவு, போர்ப்பயிற்சி, மெய்ஞான அறிவு போன்றவற்றை நன்கு பெற்று நன்கு தேர்ச்சியுடைய ஒரு வீரனாக பண்டுகாபயன் பரிணமித்தான். இந்நாட்டை ஆண்ட பல சிறப்பு வாய்ந்த அரசர்களில் முக்கியத்துவம் பெற்ற அரசனாக பண்டுகாபயன் விளங்குகின்றான். இலங்கை திருநாட்டின் முதல் மன்னனாக கருதப்படும் இவன் பத்தகச்சானாவின் மகளான உன்மாத சித்திராவிற்கும் திகாயுவின் மகனான தீககாமினிக்கும் பிறந்தவன் ஆவான். சிறுவயது முதலே பல ஆபத்துக்களை சந்தித்து அதிலிருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பி பண்டுல
என்ற பிராமணனிடம் கல்வி கற்று பல படைகளை திரட்டி தனக்கு எதிரான மாமன்மார்களை கொன்றும் அரசை கைப்பற்றினான். இந்த நாட்டை 70 வருடங்கள் ஆட்சி செய்தான். இவன் இந்நாட்டில் தனித்துவம் பெற்றமைக்கு அரசியல், பொருளாதார மற்றும் சமூக சமயத்திற்கு ஆற்றிய நடவடிக்கைகள் மற்றும் பணிகளை குறிப்பிடலாம்.